தான் அதுக்கு அடுத்துள்ள மற்ற வேலையே. சூனியம் வந்தா என்ன செய்யும்? பயப்பட வேண்டியதில்லை. என்ன செய்யும் சூனியம்? உறவுகள்ல கூட பிரிவை உண்டாக்கிடுமா? பிரிக்கிறோம், குர்ஆன்ல வருகிறது. உறவுகளிலே பிரிவை உண்டாக்கி விடலாம் சூனியத்தினாலே. நிலைமாறிய பேச்சுக்கள், ஒழுங்கா பேசிட்டு இருப்பார், திடீர்னு ஒரு மாதிரி பேசுவார். நிலைமாறிய செயல்பாடுகள் சூனியத்தினால் வரலாம். உருவம் மாற்றமாக தெரியலாம் சூனியத்தினுடைய நிலைவாக. என அதற்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சில அவுராதுகளை ஓதல்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள், அதை நான் ஓதவில்லை என்று சொன்னால் யகூதிகள் தங்களுடைய சூனியத்தினாலே லஜஅலத்னில் யகூது ஹிமாரா, யகூதிகள் என்னை கழுதையாக மாற்றி இருப்பார்கள் சொன்னாங்க. உருவம் கூட மாற்றமான ஒரு நிலையில் ஆகிவிடும் சூனியத்தினாலே என்று பெருமக்கள் சொல்வார்கள். அதே மாதிரி பொய் அதிகம் பேசுவார்கள், தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவார்கள், பைத்தியத்தினுடைய நிலைப்பாடு கூட வரும். என்ன சத்து இவ்வளவு நாள் பயான் ஒரு மாதிரியா சொன்னி நம்ம பயங்காட்டுற மாதிரி பயான் செய்யலன்னு நினைக்காதீங்க. இது எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, நாம அதை விட்டு பாதுகாப்புக்குண்டான வழிகள் ரொம்ப லேசு. அதை செய்துகிட்டு இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருளால் அப்படிப்பட்ட எந்த பாதிப்பும் மனிதர்களுக்கு வராது. செய்ய வேண்டிய வேலைகள் என்று சொன்னா, யாருக்காவது சிகர் பாதிக்கப்பட்டிருச்சுன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டியது அஜ்வா பழம் சாப்பிடும். குறிப்பா மதீனா முனவ்வராவினுடைய அஜ்வாவை யாராவது சாப்பிட்டால், புகாரில் ஹதீஸ் வருது, அவர்களுக்கு சூனியம் பாதிக்காது, விஷமே இருந்தாலும் பாதிக்காதுன்னு ஹதீஸ் வருது. மதீனாவினுடைய அஜ்வா பேரீத்தம்பழம் இருக்கிறதே, சூனியத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக அது இருக்கிறது என்று புகாரில் ஹதீஸ் வருகிறது. அதே போல நாம் ஆயத்துல் குர்சி அதிகமா ஓதணும், எந்த விதமான தீங்கும் நம்மை தொடாது. அதுக்கு நிறைய ஹதீசுகள் இருக்குது, அதுக்கு நிறைய ஹதீசுகள், அது சம்பந்தமான செய்திகள் வருகிறது. ஆயத்துல் குர்சி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். ஆயத்துல் குர்சியை ஒரு தொழுகை முடிஞ்ச உடனே ஒரு தடவை ஓதுற பழக்கம் ஒரு ஆளுக்கு இருந்துச்சுன்னு வைங்க, எந்த சைத்தானுடைய தீண்டுதும் அவரை தொடாது, எந்த சூனியமும் பாதிக்காது. பரதான தொழுகை முடித்த உடனே ஆயத்துல் குர்சி ஒரு தடவை. அதுக்கு ஒரு நீண்ட ஹதீஸ் முஸ்லிம்ல வருது, ஒரு நீண்ட ஹதீஸ் முஸ்லிம்ல வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைத்தானே நேரடியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சைத்தான், அது ஒரு நீண்ட சம்பவம், நான் அதை சொல்லலை, சொன்ன நேரம் ஆயிரும், நீண்ட நிகழ்வு அது. அது ஸல்லல்லாஹு அந்த தீங்கிலிருந்து ஒரு திருட போனா பிடிபட்டுக்கிட்டான் சைத்தான், மனித கோலத்தில் திருட போனான் பிடிபட்டுட்டான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கட்டி வச்சாங்க, என்ன விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்வேன்னு சொன்னான். அது சைத்தான் தெரியாது. அதுக்கு பிறகு ஒரு செய்தியை சொன்னான், இந்த மாதிரி நீங்க என்னுடைய, நான் சைத்தான் ஒப்புக்கொண்டான், என்னுடைய தீங்கிலிருந்து நீங்க பாதுகாப்பு பெறணுமான ஆயத்துல் குர்சி ஓதணும். அடுத்த நாள் காலைல ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, ஸல்லல்லாஹு அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அவன் பொய்யன் தான், செய்தி உண்மைன்னாங்க. ஆள் பொய்யன் தான், இந்த செய்தி உண்மை. ஆயத்துல் குர்சியை நியமமாக ஓதி வந்தால் எந்த தீங்கும் பாதுகாப்பு, எந்த தீயை விட்டு பாதுகாப்பை பெறலாம். எந்த அளவுக்கு சொல்றாங்க, ஆயத்துல் குர்சியை நியமமா ஓதி வந்தாச்சுன்னா ஒவ்வொரு தொழுகை, பரதான தொழுகை முடிந்த பின்னாலே ஒரு தடவை ஓதி வரக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், மரண நேரத்தில் கூட, சக்கராத்திலே கூட ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கும் சொல்றாங்க. ஒரு தடவை கலிமா சொல்லக்கூடிய நசீப் வரும், சாதாரணமான விஷயம் அல்ல வாங்க. அதனால அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், ஓதிக்கிட்டு இருக்கணும். எல்லா தீங்கிலிருந்தும், சைத்தானுடைய சிகருடைய எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை பாதுகாப்பதற்கான வழி பெருமக்கள். அதே மாதிரி தஹஜ்ஜுத் தொழுகை நியமமா தொழுகக்கூடியவங்களுக்கு சிகரும் சைத்தானுடைய தீண்டுதலும் அது அவர்களை விட்டும் அவர்களை பாதுகாத்து விடும் என்று வருகிறது. அது சம்பந்தமான விஷயங்கள் வருகிறது. நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்யணும், அல்லாஹ் தஆலா அதை விட்டு பாதுகாத்து விடுவான் என்பதிலே சந்தேகமே இல்லை. சிஹ்ர் ஒன்று இருக்குது, இடையில சொல்றதுக்காக வேண்டி வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிஹ்ரினால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுப்பதற்காக அல்லாஹ் இறக்கி கொடுத்த ஆயத்து தான் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் ரப்பின் நாஸ், ரெண்டு ஆயத்து. அதுக்காக தான் வந்து சேர்ந்த இரண்டு ஆயத்துகள் என்பதை வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். பெருமக்களே, நாம சொல்லி வந்தது என்னன்னு சொன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடத்திலே நடந்து கொண்ட அந்த விதங்கள் இருக்கிறதே. யாருக்காவது நோய் வந்துருச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல தடை விடுவாங்க, எல்லா நோயும் போயிருங்க. நம்முடைய வயது முதிர்ந்த தாய்மார்கள் நமக்கு நோய் வர்ற நேரத்துல நாம தூங்கிக்கிட்டு இருப்போம், முழிச்சு பார்த்தா பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த பிரியம் தானே எல்லா விதமான சிரமங்களை விட்டு நம்மை பாதுகாக்க வைக்கிறது. அதனால அவங்களுக்கு தடை விடுவாங்க, ஆறுதலாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலை குடும்பத்திலே ஸல்லல்லாஹு அணுகுமுறை எப்படி இருந்தது என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்கள் நல்ல யோசனைகளை சொன்னா அதை எடுத்துக்கிறாங்க, அதுவும் ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே வருகிறது, நல்ல ஆலோசனைகள் சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்கிறாங்க.
அதுவும் வரலாற்றிலே பல செய்திகள் வருகிறது. நான் வீட்டை பத்தி சொல்லிட்டு வந்தேன், அதை சொல்லி முடிப்பதற்கான நேரம் இல்லாம ஆயிரும். பெருமக்களை, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு வீடு எப்படி இருந்துச்சுங்க? ஹதீஸ் வருது, ஆயிஷா நாயர் ரிவாயத் செய்றாங்க, புகாரில தாங்க வருது. யமுர்ரு அலைஹிமுல் ஹிலாலு சும்மல் ஹிலாலு சும்மல் ஹிலால். ஸல்லல்லாஹு வஃபாத்துக்கு பின்னால சொல்லி காமிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு வீட்டுல ஒரு பிறை கழிந்து விடும், ஒரு மாசம் கழிஞ்சிடும், 2வது மாசம் கழிஞ்சிடும், 2 மாதம் நிறைவாக ஆகிவிடும், 3வது பிறை பிறந்துடும். ஆனால் வமா யூகது ஃபீ அபியாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாருன் லித்தப, சமைப்பதற்காக நெருப்பு மூட்டப்பட்டிருக்காதுன்னு சொன்னாங்க. 2 மாசம் கழிஞ்சிருங்க, வீட்டுல சமையல் நடந்திருக்க. எங்களுடைய தாயே என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. அத்தாமல் முபாரக் அல் அஸ்வதானி, 2 பேரீத்தம்பழம் ஸல்லல்லாஹு அலைஹி சாப்பிடுவாங்க, எனக்கு ஒன்று கொடுப்பாங்க பகல் நேரத்தில். இந்த பேரீத்தம்பழங்களை சாப்பிட்டு நாங்கள் இருப்போம். அதுவும் நிறைய இல்ல, அஸ்வதானி ஹதீஸிலே வருகிறது, 2 பேரீத்தம்பழம். இரவு நேரங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறார்கள், கான யபீத்துல் லயாலி அல் முத்ததாபிஆ காவியன் வ அஹ்லுஹு வலா யஜிதுன அஷாஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரும் இரவு நேரங்களிலே சுருண்டு படுத்திருக்க நான் பார்த்திருக்கிறேன். இரவு நேரத்தினுடைய உணவு அவர்களுக்கு ஆகியிருந்ததில்லை. இன்னைக்கு புள்ள யாராவது ராத்திரி சாப்பிடாம இருந்தா, சாப்பிடாம இருந்துடாத, ஒரு யானை பலம் குறைஞ்சிருங்கிறோம், யானை பலம் குறைஞ்சிருமா சொல்றாங்க இல்லையா? அது ஒரு ஊருக்கு வேற என்ன வித்தியாசமா சொல்லலாம். அது இரவு நேரத்தில் சாப்பாடு இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஸல்லல்லாஹு வீட்டினுடைய நிலை எப்படி இருந்தது? பெருமக்களை நாம் யோசிச்சு பார்க்கணும். வரலாற்றில் சம்பந்தமா நிறைய செய்திகள் வருகிறது. ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் இதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, வீட்டை பத்தி தான் நீங்க நிறைய சொல்ல நினைச்ச இடையில இந்த சிஹர் ஒன்று வந்துருச்சு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நாள் வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நாயகமே, இன்னி ஹபஸ்துஹா பியதி, என் கையினால் இந்த ரொட்டியை நான் சமைத்தேன் நாயகமே. வலம் அசுபு நப்சி இல்லாம் தாக்குலம், நீங்க சாப்பிடாம எனக்கு சாப்பிடறதுக்கு மனசு வரல, அதனால நான் அதை கொண்டு வந்துட்டேன். ஒரு துண்டை கொண்டு வந்தாங்க, ரொட்டியினுடைய ஒரு துண்டை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. நாயகமே சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வாங்கி அதை சாப்பிட போனாங்க. சாப்பிட வந்து சொன்னாங்க, யா ஃபாத்திமா, இன்னஹா அவ்வளு தஆமி அபீக முந்து ஸலாஸத அய்யாம். என் அருமை மகள் ஃபாத்திமா, 3 நாள் ஆச்சுமா உன் தகப்பனாருடைய வாயில படக்கூடிய முதல் உணவு இதுதான் சொன்னாங்களா? சொன்னாங்க 3 நாட்கள் ஆச்சு உன்னுடைய தகப்பனாருடைய வாயில் படக்கூடிய முதல் உணவுன்னு சொன்னாங்க. பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏழைகளுக்கு ஆறுதலாக, வசதி உள்ளவர்களுக்கு அவருடைய நியமத்தை உணர்த்தி பார்ப்பதற்காக, உணர்த்தி காண்பிப்பதற்காக, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகளுக்கு அதை உணர்த்தி காண்பிப்பதற்காக, வாழ்க்கையினுடைய அசல் வாழ்க்கை ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் என்பதை சொல்வதற்காக, ஸல்லல்லாஹு நிலை ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிரமங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள், மேற்கொள்ள வேண்டியது இருந்தது என்று சொன்னா, வாழ்க்கையினுடைய அசல் வாழ்க்கை ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான், ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் அசல் என்பதை உணர்த்தி காண்பிப்பதற்காகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்தார் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலையும் சொல்கிறான், அசலான ஆகிரத்தை விட்டுவிட்டு உலகத்தை நீங்கள் அடிப்படையாக எடுத்துக்கொண்டீர்களா? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு விரிவர சொல்வாங்க, நுரத்திஉ துன்யானா பிதம்ஸீகி தீனினா ஃபலா தீனுனா யப்கா வலா மா நுரத்திஉ. இந்த துன்யாவினுடைய மோகத்திற்காக ஆகிரத்தை நாம விட்டுறோம். இந்த துன்யாவினுடைய வேலைகளுக்காக வேண்டிய ஆகிரத்தினுடைய காரியங்களில் நாம் பொடுபோக்காக இருக்கிறோம். அதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு பழைய துணி அது கிழிந்து போகிவிட்டது என்பதற்காக புதிய துணி எடுத்து அதுல ஒட்டு போடுறோங்கிறாங்க. புதிய துணி எடுத்து அதுல ஒட்டு போடுறோம். என்ன ஆச்சு? பழைய துணியும் கை கிடைக்காது, புது துணியும் கை கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அதனால பெருமக்களே, வாழ்க்கையினுடைய அசல் ஆகிரத் என்பதை உணர்த்தி காண்பிப்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தேர்ந்தெடுத்தார்கள். அவருடைய குடும்பத்தினுடைய நிலை இப்படி இருந்தது என்பதை வரலாற்று நாம பார்க்கிறோம். உங்களுடைய வீடு சம்பந்தமா நிறைய சொல்லணும், நேரத்தினுடைய நிலைகளை நாம் முடிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை அவங்களுடைய மகளார் ஸல்லல்லாஹு பிள்ளைகள், நாம நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக மாத்திரம். நாட்கள் முடிவினுடைய நாட்கள், நிறைவினுடைய நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே அருமையான பெருமக்களே, நல்ல கவனம் செலுத்தி ஈடுபாட்டோடு இந்த காரியங்களில் நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற சாலிஹீன்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவான அன்பை அல்லாஹ் நமக்கு நியமமாக்கி தந்தருள்வானாக.
நாளை கியாமத்திலே அவர்களோடு சேர்ந்து உன்னதமான சொர்க்கத்திற்கு செல்வார்களே அந்த சாலிஹீன்கள் அருளாளர்கள் அந்த பாக்கியவான்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.